வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம். பொருள்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு வேக வச்சது 1/4 கிலோ, பீட்ரூட் 200 கிராம், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது 1 கை, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், ரவை 4 கை, எண்ணெய் கட்லெட் பொரிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கு கட்லெட் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சிடணும். ஆக்சுவலாக நம்ம வேக வைக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, வேக வச்ச பிறகு டைரெக்டாக போய் சிங்குக்கு போயிடுறோம், தண்ணி திருப்பி விட்டுரும், உருளைக்கிழங்கு உரிக்கிறோம், தோலை உரிக்கிறோம், அந்த ஈரமாகவே எடுத்துடுறோம். அப்போ என்ன ஆகிடுது, கட்லெட் மாதிரி வரமாட்டேன்ட்டு எண்ணெயில் போட்டால் உடஞ்சி போகுது. நான் என்ன சொல்கிறேன், உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கை தண்ணி இருத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கிட்டே போவேண்ணா 10 நிமிஷம் பொறுத்து அதை எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு மேஷ் பண்ணிங்கன்னா அழகாக மேஷ் ஆகிடும். ஸோ உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டு திருவிடுங்க, திருவிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. பச்சையாகவே, ஆமாம், பச்சையாகவே திருவிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. ஸோ அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கோம். அந்த திருவி மிக்சியில் போட்ட பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கு போட்டுருங்க. உப்பு போட்டுருங்க, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரவை போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஊட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட்லெட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் சாதாரணமாக கட்லெட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ரவையில் ஊற்றி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கட்லெட்டு. அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லாவே சாப்பிடுவாங்க. இப்போ அந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இதை மசிச்சிக்கலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேக வைக்கணும், ட்ரையாக இருக்கணும் உருளைக்கிழங்கு, அதாவது தண்ணி இருக்கக்கூடாது. இல்லை, நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் நான் சொன்ன வேக வைக்காத சிறுவி மிக்சியில் போட்ட பீட்ரூட்டை இதில் போட போகிறோம். இதாங்க, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கசிக்கோங்க. இப்போது லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். நல்லா இந்த மாதிரி உடைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, தனியாத்தூள், கொத்தமல்லி தழை, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த காரம் நல்லா இறங்கியிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த காரம் மிளகாத்தூள் காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மாத்திரம் இந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கட்லெட் செய்யும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா அடுப்பில் இருந்து பிரிஞ்சு வந்துடும், எண்ணெய் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும்.
இப்போது எனக்கு இந்த மாதிரி ஷேப் வேணும். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுறேன். இந்த சைஸ் பார்த்து போச்சு. உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா கிறிஸ்பாக நல்லா கொடுக்கும்போது பங்கிடும் போதும் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். தட்டிட்டு ஷேப் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கையிலே செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி கட்லெட் சுட்டுக்கோங்க. கட்லெட்டை சுட்டு எடுக்கிறவங்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சூயஸ் வினேட்சிக்கு பீட்ரூட் உருளைக்கிழங்கு கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், உருளைக்கிழங்கு வேக வச்சோம், பீட்ரூட் திருவி மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம், அந்த வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டோம். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரவை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டோம், கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் போட்டு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம தேவையான சைஸில் போட்டு ரவையில் போட்டு உருட்டி எடுத்துகிட்டு அந்த ஷேப் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட்லெட்டை செஞ்சுக்கிட்டோம். இந்த கட்லெட் பாருங்கள் சும்மா சூப்பரான ஒரு கலரு இந்த ரவையில் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன பெஸ்ட் பார்ட்னா எண்ணெயும் ஜாஸ்தி இழுக்காது. அதை பீட்ரூட்டோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது கூட குழந்தைங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கும்போது இந்த கட்லெட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் தண்ணி மாத்திரம் இந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும், இல்லைனா இந்த எண்ணெயில் வந்து பிரிஞ்சிடும், கட்லெட் மாதிரி வராது. அப்புறம் சூப்பரான பீட்ரூட் உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கு கட்லெட் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். அடுத்து நம்ம செய்ய போகிறது அருமையான ஒரு காட்டி ரோல். காட்டி ரோல்னு சொல்கிறத விட சப்பாத்தி சாதாரண ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டெய்லி நம்ம நிறைய பிச்சுக்கிறோம் என்ன செய்கிறதுன்னு. ஒரு நல்ல சப்பாத்தி, அதில் காய்கறிகள் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஊறுகாய் போட்டு இந்த காய்கறிகளை மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மேலே தடவிட்டு ரோல் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டா அது கண்டிப்பாக வந்து மீதம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு என்னென்ன இப்போ ஸ்கூல் போகும்போது என்னென்ன பண்ணுறதுன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கோம். ஸோ கூட என்னென்ன செய்யலான்றது நான் சொல்கிறேன். இப்போது அடுத்து செய்ய போது நம்ம ஒரு அருமையான காய்கறி காட்டி ரோல் செய்ய போகிறோம். அந்த காய்கறி காட்டி ரோல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோஸு, கேரட்டு, பீன்ஸு 3 சேர்ந்து 250 கிராம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எறா ஊறுகாய் 6 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 கை, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, சப்பாத்தி ஒரு 3 நம்பர். இப்போது இந்த காட்டி ரோல் செய்து எப்படி பார்ப்போம். ஒரு அழகு கோதுமை எடுத்துக்கோங்க, 1/2 உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு அழகுக்கு உங்களுக்கு வெஜிடேரியன் வேணும்னா ஒன்லி வெஜிடேரியன் ஊறுகாய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் ஊறுகாய் இருக்கலாம், இல்லை தாவக்காய் ஊறுகாய் இருக்கலாம், இல்லை தக்காளி ஊறுகாய் இருக்கலாம், இல்லை பூண்டு ஊறுகாய், உங்களுக்கு எந்த வாசனை பிடிக்குமோ அந்த ஊறுகாய் ஒரு 6லேருந்து 8 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். காய்கறி போட்டு நதிக்கிட்டோம்.
மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். உப்பு போட்டோம். ஊறுகாயில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. ஊறுகாயம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா தூக்கு மாதிரி வந்துடும். சப்பாத்தி வச்சுக்கோங்க, சப்பாத்தியில் தடவிடுங்க, ரோல் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் மாதிரி அதில் ரோல் பண்ணிவிட்டு அழகாக 2 டப்பாவில் வச்சுக்கோங்க. பிள்ளைங்க கொடுக்கும்போது டெஃபினட்டாக வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு வருவாங்க. அது எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். என்ன சூடாகணும், பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது என்ன செய்கிறது டெய்லி அப்படின்னு நம்ம நிறைய மண்டே போட்டு வச்சுட்ருக்கோம். ஒரு நாளைக்கு சப்பாத்தி செய்கிறோம், ஒரு நாளைக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்குறோம், ஒரு நாளைக்கு நூடுல்ஸ் செய்கிறோம். நூடுல்ஸ்லாம் ஸ்கூல் கொடுக்காம கொஞ்சம் ஹெல்த்தியாக, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் ஒரு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இல்லை கருப்பு கொண்டக்கடலை, இல்லை இந்த நவதானியங்கள், இல்லை ராஜ்மா, இது மாதிரி வச்சு ஒரு நல்ல பிரியாணியோ இல்லை புலவோ செய்யலாம், காரம் ஜாஸ்தி இல்லாமல். ஃபார் எக்ஸாம்பிள் நவதானிய புலவுன்னு வச்சுக்கோங்களேன். நவதானியத்தை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சிடணும். அப்படி தொட்டால் அந்த நவதானியம் நல்லா மசிஞ்சிடணும். அந்த அளவுக்கு வேக வச்சிடணும். எண்ணெய் ஊற்றுறோம், பட்டை லவங்கம் பிரிஞ்சு வதக்கிறோம், கொஞ்சம் புதினா வதக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு வதக்கிறோம், பச்சை மிளகாய் வதக்கிறோம், இந்த வெந்த நவதானியத்தை போட்டு நல்லா வதக்கிறோம், அரிசி போட்டு நல்லா வதக்கிறோம், பச்சை அரிசி, என்ன அரிசி வீட்டில் இருக்கோ அது போட்டு வதக்கிறோம். இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் காய்கறி போட்டலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, வெறும் காய்கறி போட்டு நல்லா இதில் வதக்கிறோம். நல்லா வதக்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு அரைவாங்க. ஊறுகாய் உப்பு இருக்கிறதால அரை உப்பு போட்டால் போதும். இது வதங்கட்டும். இப்போ இந்த நவதானிய பருப்பு நான் சொன்னேன், எல்லாம் நவதானியம் நல்லா வெந்துட்டு அதை போட்டு அரிசியும் போட்டு நல்லா வதக்கிறோம். பிள்ளைங்க என்னதால் ஒரு 3/4 வாசி தேங்காய் பால், 1/4 வாசி தண்ணி. ஆர்டினரி அரிசி நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு அழகுக்கு 2 அழகு தண்ணி விடணும். அதில் ஒரு அழகு தண்ணி, ஒரு அழகு தேங்காய் பால் விட்டுக்கலாம். உப்பு போட்டுங்க, மேலே கொஞ்சம் புதினா தூவிடுங்க. கொப்பளமாக வரும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இறக்கி விட்டிங்கன்னா அந்த நவதானியத்தோட அந்த தேங்காய் பால் அந்த வாசனையோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சும்மா ஒரு தக்காளி கிரேவியோ இல்லை தொக்கோ கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க மத்தியானம் சாப்பிடும்போது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டிஷ் தான். அது அடுத்து ஒரு அருமையான தயிர் சாதம். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பாருங்க, அதை நம்ம 3/4 பாகம் சொன்னோம், இந்த 3/4 பாகத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நீங்கள் என்ன ஊறுகாய் வேணும்னு போட்டுக்கலாம். நான் போடுறது வந்து எறா ஊறுகாய் போட்டு நல்லா வதக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரணும். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயடி வழங்கம் சுவைய நிகழ்ச்சிக்கு. இந்த காய்கறி எறா ஊறுகாய் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அது தயிர் சாதம் சொன்னேன். சாதமாக நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் பிள்ளைங்களை கட்டி கட்டும்போது வடித்த சாதம்
தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தாளிப்பு கொடுத்து விட்டுறோம். ஸ்கூல் போகும்போது அந்த தயிர் வந்து புளிச்சு போகுது, சாதமே கெட்டியாகிடுது, ஒரு கேக் மாதிரி ஆகிடுது. பிள்ளைங்க சாப்பிடாம எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரை அழாக்கு அரிசி வச்சு நீங்கள் அதில் ஒரு அழகு தண்ணி விட்டு வேக வச்சுருங்க. நல்லா வெந்த பிறகு ஒரு அழகு பால் போட விட்டுருங்க. பால் விட்டு நல்லா குழச்சிக்கோங்க. அதை தாளிப்பு கொடுத்துக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. சப்போஸ் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நல்ல பழங்கள் பிடிச்சிருந்தா அந்த பழங்களும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சாதத்தை பால் சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கணும். தாளிப்பையும் கொட்டிடணும். ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணெயும் போட்டுங்க. போட்டு நல்லா குழச்சிக்கோங்க. ஃப்ரூட்டு மிக்ஸ் பண்ணாமல் குழச்சிக்கோங்க. அதாவது ஃப்ரூட்டை வந்து குழைக்காமல் நீங்கள் குழச்சிக்கணும். இப்போ டப்பாவில் போட்டுரும். டப்பாவில் போட்டால் கொஞ்சம் தளதளன்னு இருக்கும். அதாவது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். ஸ்கூல் போகிற டைமில் ஒரே ஒரு டீஸ்பூன் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டப்பாவில் கொடுத்து விட்ருங்க. அந்த பிள்ளை மத்தியானம் சாப்பிடும்போது புளிக்காமல் அந்த தளதளனே இருக்கும். அது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா காலி டிஃபன் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸில் எடுத்தும் போதும் இந்த மாதிரி எடுத்துன்னு போனீங்கன்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த காய்கறி எறா காட்டி ரோல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த மசாலா தடவிடுறேன். இங்கே ஒரு நல்ல பட்டர் பேப்பரும் போட்டலாம். காய்கறி எறா காட்டி ரோல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2 டிஷ் பண்ணோம். முதல்ல உருளைக்கிழங்கு பீட்ரூட் கட்லெட் பண்ணோம். உருளைக்கிழங்கை அவிச்சிட்டோம். தண்ணி இல்லாமல் உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு பீட்ரூட்டை திருவி மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டோம். அந்த அவிச்ச உருளைக்கிழங்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அது மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு கொத்தமல்லியும் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி ரவையில் போட்டு என்ன பண்ணோம், ஒரு உருட்டி எடுத்துகிட்டு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம அந்த கட்லெட் ரெடி பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம். இது பிள்ளைங்களுக்கு டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி காய்கறி எறா காட்டி ரோலுக்கு காய்கறி, அதாவது கோஸு, பீன்ஸு, கேரட்டு அப்படியே வதக்கிட்டோம். அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கிட்டோம். முக்கால் பாகம் வெந்த பிறகு எறா ஊறுகாய் ஒரு 6 டீஸ்பூன்லேருந்து 8 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். சப்பாத்தியை சுட்டு வச்சுக்கிறோம். சப்பாத்தியில் இந்த மசாலா தடவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லைனா பட்டர் பேப்பரில் சுற்றி எடுத்து வச்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து திருப்பி வராது. எல்லாம் சாப்பிட்டுடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வெஜிடபிள் ஊறுகாய் காட்டி ரோல் சொல்லலாம். ஸோ அந்த வெஜிடபிள் ஊறுகாய் காட்டி ரோல் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். காரம் மாத்திரம் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 1 டீஸ்பூன் தான் போட்டோம் காய்கறிக்கு. ஊறுகாயில் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் அதே மாதிரி ஊறுகாயில் உப்பு இருக்கும். உப்பும் ஜாஸ்தி போட போகிறீங்க. ஸோ இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த 2த்தையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், காட்டி ரோல் பார்த்தோம். தயிர் சாதம் சொன்னேன். சாதமே பிள்ளைங்களுக்கு வந்து தேங்காய் சாதம், அது கூட வந்து ஒரு நல்ல தொக்கு
முந்திரி ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. இதை டப்பாவில் போட்டுக்கோங்க. இதுவும் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கணும், அதாவது அந்த ஈரப்பதமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ட்ரையாக வராது, சாப்பிடும்போது ட்ரையாக இருக்காது. இது காரம் இல்லாது அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சமாக பச்சை மிளகா போட சொன்னேன். இது கூட ஒரு நல்ல கத்திரிக்காய் வதக்கலோ இல்லை, ஏன்னா ஸ்கூலில் போகும்போது நான்வெஜிடேரியன் அலோவ் பண்ணுறது இல்லை, மோஸ்ட்லி வெஜிடேரியன் தான் எல்லாமே லைக் பண்ணுவாங்க. அதனால் ஒரு நல்ல கத்திரிக்காய் தொக்கு மாதிரியோ பிள்ளைங்களுக்கு கத்திரிக்காய் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே சாதாரண உருளைக்கிழங்கு பிடிக்கும். அந்த உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், எலுமிச்சம்பழம் ஜூஸு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசரிட்டு என்ன பண்ணுறீங்க, பிஃபோர் ஃப்ரைங் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு தூவிட்டு பெசரிடுங்க. இந்த ஃப்ரைங் பண்ணல அந்த உருளைக்கிழங்கு நல்லா வறுத்துட்டு ஒரு 4 பீஸ் உருளைக்கிழங்கு, இந்த தேங்காய் சாதம். முடிஞ்சால் அப்பளம் வந்து கர்ச்சீஃப் மாதிரி ஆகக்கூடாது, அது மாதிரி அதெல்லாம் அது மாதிரி நீங்கள் பேக் பண்ண முடிஞ்சால் அது அப்பளம் அப்பளம் வறுத்து அதை பேக்கில் போட்டு கொடுக்கும்போது அந்த அப்பளத்தோடு இந்த தேங்காய் சாதம் உருளைக்கிழங்கோடு சாப்பிடும்போது பிள்ளைங்க வந்து டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த 3 டிஷ்ஷும் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உங்களை அடுத்த வாரம் சாயங்காலம் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.